வணக்கம் அண்ட் வெல்கம் டு நதியாஸ் ஃபேஷன். இன்றைக்கி நம்ம மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் 3 லேயரில் 100% காட்டனில் பர்ஃபெக்டாக ஒரு மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 6.5 இன்ச். இது பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாஸ்க்கு. கொஞ்சம் வாட்டர் சாட்டமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மீடியம் சைஸும் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த சார்ட் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், அது பார்த்துக்குங்க. இது எல் சைஸ். சுற்றி 6.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாஸ்க் சுற்றி 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அது ஸ்கொயராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கிளாத்லேயே கூட மார்க் பண்ணிக்கலாம் வேணும்னாக்கா. நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பேப்பரில் மார்க் பண்ணி காட்டுறேன். மேலேருந்து 4 cm மார்க் பண்ணிக்கோங்க. 4 cmல மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சு 12 cm மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கமாக கோடு ஒன்று கொஞ்சம் சின்ன லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த 4 cm போட்டிங்களா, அங்கேருந்து 7 cm ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 4 cm மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜில் அப்படியே ஒரு கோடு, அந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்கு ஒரு கனெக்ட் போட்டுட்டு அப்படியே ஃபஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 12 cm மார்க் பண்ணல, அங்கேருந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. 13 cm வரணும். அங்கேருந்து 13 cm ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க. அந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்கு ஒரு கோடு போட்டுட்டு பதிமூணு cm வராது. அப்புறம் மேலேருந்து அந்த எட்ஜ் இருக்கும், அப்படியே ஒரு பெண்டு, இதான் ஷேப் வரும் ஃப்ரண்ட்டுக்கு. அப்படியே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கே சின்னதாக ஒரு cm ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1 cm லைட்டாக கட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு காதுகிட்ட கரெக்டாக உட்காரும். ஸ்லைட்டாக போதும், 1 cm அதுதான். இப்போது மார்க்கிங்லாம் முடிஞ்சிச்சு. அப்படியே கட்டிங் பண்ண வேண்டியது. அந்த மார்க் மேலே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே துணி மேலே வச்சு கட் பண்ண போகிறோம். 3 லேயர் கட் பண்ணிக்கோங்க. 3 லேயரும் ஒவ்வொரு லேயரும் 2 கிளாத் இருக்கணும். அப்போ தான் 3 லேயர் வரும். இப்போ நம்ம 1 சைடு தான் மாஸ்க் கட் பண்ணியிருக்கோம், அதனால் 6 பீஸ் இப்போது தேவைப்படும் உங்களுக்கு. அந்த மாதிரி 2 கட் பண்ணிக்கோங்க. போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். கட்டிங் மட்டும் இப்போது போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் காட்டுறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.